பார்த்தாலும் இதில் வாங்கிடும். அருமையான ஒரு பாட்டு. தந்து வளர்த்து எடுத்து கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய்களுக்கோ
ஒரு நிமிஷம் ஐயா கொஞ்சம் மாசமாக திரும்புங்க திரும்புங்க நவீன் வரலட்சுமி நோன்பு, அதே மாதிரி பௌர்ணமி விசேஷமான நாள், அதே மாதிரி பட்டினத்தாருடைய குரு பூஜை, ஆடி வெள்ளி, இப்படி அனைத்தும் இங்க ஒருங்கிணைந்து நடக்கிற அற்புதமான இசை சங்கமத்துக்கு நம்மளுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர், முன்னாள் மேதக ஆளுநராக இருந்த நம்மளுடைய அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள், டாக்டர் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. நல்லா ஒரு பெரிய கைத்தட்டலோடு வருகை அன்போடு வரவேற்று, அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய இறைபக்தர் அவங்க. அதோட இல்லாமல் இசையினாவே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து நம்முடைய உலக புகழ் பத்மஸ்ரீ ட்ரம் சிவமணி சாருடைய இசை நிகழ்ச்சியை பார்த்து மேடைக்கு வந்திருக்காங்க. நன்றி அம்மா, நன்றி. உண்மையிலேயே அதனால தான் நான் சொன்னேன், அவங்க பேர்லயே தமிழ் இசை அப்படின்னாக்க அவங்களுடைய இசையில இருந்து தான் தமிழ், அந்த நம்ம தமிழ் இசை பாட ஆரம்பித்தோம். அதனால அவங்க பேர்லயே இருக்குது. அப்படிப்பட்ட அம்மா இன்னைக்கு நம்மளை வந்து வாழ்த்த வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் எனது ஆடி மாச பௌர்ணமி நல்வாழ்த்துகளையும், எல்லாவற்றிற்கும் மேலாக நமது பட்டினத்தார் சுவாமிகளின் குரு பூஜையை உங்கள் அனைவரோடு சேர்ந்து நானும் அவரது பக்தியாக இங்கே வந்திருப்பதில் பெரு மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி இங்கே ட்ரம்ஸ் மணி அவர்களின் இந்த நிகழ்ச்சி உள்ளே அருளை கேட்க போகும் பொழுதே இவர்களின் அந்த ட்ரம்ஸ் வாசிப்பு காதில் விழுந்தது. இவர் வேல்முருகன் சொல்லும் பொழுது இசை சங்கமம் என்று சொன்னார். இசை சங்கமத்திற்குத்தான் இந்த தமிழிசை சங்கமாக வந்திருக்கிறேன். அதனால் இங்கே உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏறக்குறைய இங்க உள்ள சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏறக்குறைய ஒரு 7-8 வயசு பெண்ணா இருக்கிற காலத்துல இருந்து இந்த பட்டினத்தார் கோயிலுக்கு என் தந்தை குமரி ஆனந்தனோடு வந்திருக்கிறேன். அவங்க இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர்கள். ஆக அந்த அளவிற்கு இந்த மண்ணோடு எனக்கு மிகுந்த தொடர்பு. இன்று பௌர்ணமி தினம் அன்று, ஆடி வெள்ளி அன்று, இந்த குரு பூஜை நாள் என்று வந்து உங்களோடு சங்கமிப்பது எனக்கு மிகுந்த பெருமை. ஆக நாம் அனைவரும் வரலட்சுமி பூஜை வேற இன்னைக்கு, அதனால லட்சுமிகரமான ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இதுதான் நமது கலாச்சாரம். எங்கோ பிறந்தவர்கள் நாம் எல்லாம் ஒன்றா வந்து இந்த இசையை ரசித்து, இந்த தமிழ் இசையை பார்த்து கேட்டு எல்லோரும் இணைந்து நாம் எல்லாம் நமது நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், செய்ய தொழில், கற்க கல்வி கொடுப்பதற்கு நமது வடிவுடை அம்மனும் நமது பட்டினத்தாரும் நம் அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்று ஒவ்வொருவர் இல்லமும் மகிழ்ச்சியால் மங்களகரத்தால் நிரம்பி வழிய வேண்டும் என்று பட்டினத்து சாமிகளை நான் வேண்டி உங்களது சகோதரியாக, உங்கள் அக்காவாகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். சொன்னார்கள் ஆளுநராக, அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக வரல, அரசியல் கட்சி தலைவராக வரல, இந்த பகுதியை சார்ந்த மகளாக, அக்காவாக, இந்த பக்தையாக இங்கே வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிர்வாகத்திற்கும்
எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல இசை நடந்து கொண்டிருக்கும்போது தமிழிசை குறுக்காக நிற்க விரும்பவில்லை. அதனால் ட்ரம்ஸ் மணியை பற்றி சொல்லவே வேண்டாம். அங்க ட்ரம்ஸ் கிட்ட அவர் போய் நின்னாலே ட்ரம்ஸே அடிக்க ஆரம்பித்து விடும். அந்த அளவிற்கு ஒரு வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் எல்லாரும் கொண்டு வர முடியாது. அது ஒரு இறை அருள் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்து வாழ்த்தி இருக்கிறது. பத்மஸ்ரீ கொடுத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்மஸ்ரீ கொடுத்து வாழ்த்தி இருக்கிறார். அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனநிறைவோடு உங்கள் சகோதரியாக இங்கே உங்களை வாழ்த்துக்கிறேன். மாரியம்மா அகல வந்தவரே சொல்லு தரமாரியம்மா சக்தி ஒளியானவரே சம